ஹே எவ்ரி ஒன். நான் வந்து லாஸ்ட் வீடியோ ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் வந்து அதில் சுத்தமாக ஆடியோ குவாலிட்டியே இல்லை. நான் வந்து இந்த மைக்கும் யூஸ் பண்ணல. அப்போ தான் வந்து நான் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம் அன்பேக்கிங் பண்ணிட்டு அந்த மாதிரி சில விஷயம் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் அதனால் ஆடியோ குவாலிட்டியும் அவ்வளோவா நல்லா இல்லை. நான் வந்து ஃபோனும் மாற்றிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ஃபோனோட வீடியோ குவாலிட்டியும் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. பட் ஓகே, நான் வந்து சும்மா தான் டாக்குமெண்ட் பண்ணிட்டுருக்கேன். ஜஸ்ட் என்னோடய ஜேர்னியை மட்டும் டாக்குமெண்ட் பண்ணலான்னு தான் நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து அந்த வீடியோவோட லிட்டில் பிட் அப்கிரேட், அவ்வளோதான். நான் வந்து லைக் என் லைஃப் வந்து 4 திங்ஸால் நான் டிவைட் பண்ணி 4 பேராமீட்டர்ஸால் நான் வந்து மெஷர் பண்ணுவேன் ஜென்ரலாக. லைக் ஃபிசிக்கலி, மென்டலி, ஃபினான்ஷியலி அண்ட் எமோஷ்னலி. ஸோ வந்து நான் 4த்துலேயுமே ரொம்ப வந்து ஒரு மாதிரி செம லோவாக டவுனாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ அதான் வந்து அதுக்காக தான் நான் லாஸ்ட் வீடியோவை ஆக்சுவலாக போட்டிருந்தேன். ஸோ அதை வந்து எப்படி டெவலப் பண்ணுறது, இந்த சேனல் நான் க்ரியேட் பண்ணதே வந்து என்னோடய க்ரோத்தை வந்து நான் டாக்குமெண்ட் பண்ணணும், பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். பட் நான் ஏதாவது ட்ரை பண்ணாலும் சரி, எது பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, சம் ஹிண்ட்ரன்சஸ் ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்குது. சம்திங் நான் லாஸ்ட் வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் போஸ்ட் பண்ணி 1 மந்த் கூட இருக்காது, அதுக்குள்ளே அந்த ஃபோன் உடஞ்சிருச்சு. ஸோ சம் ஹிண்ட்ரன்சஸ் ஆர் கெப்ட் ஆன் கம்மிங். பீட் நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, 1 வீக் 2 வீக்ஸில் சம்திங் இஸ் ஹேப்பனிங். ஸோ ஜஸ்ட் சும்மா என்னோட மைண்ட் டம்ப் போடலாம் தான் இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு 1 வீக்குள்ளே நான் அடுத்து என்ன பிளான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் நான் போஸ்ட் பண்ணுறேன். அது வந்து எனக்கு பயங்கரமாக நான் இம்ப்ரூவ் ஆவேனா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஸ்டேட்டோட நான் சொன்ன அந்த 4 பேராமீட்டர்ஸில் கன்ஃபார்ம் நான் கொஞ்சமாச்சும் இம்ப்ரூவ் ஆகிருப்பேன். ஓகே, லெட்ஸ் க்ரோ டுகெதர். See you.